ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இன்றைக்கி பொங்கலுங்க, பை த வே பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அடுத்தது ஒரு குக்கரில் தேவையானக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான உப்பு போட்டு இந்த பாசிப்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் ஊரில் ரொம்ப வெயிலுங்க. அது கிச்சன் விண்டோர்கிட்டே நல்லா வெயில் வருதா, வீட்டில் நல்லா ரொம்ப வெயில் வருது பாருங்கள். 3 விசில் பிறகு இப்படி சாஃப்டாக வருது. இப்போ ஒரு கடாயில் தாளிச்சிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு என்னென்னு எடுத்துருக்கேன்னா, கொஞ்சம் முந்திரி, ஒரு ஸ்பூன் மிளகு, பாதி ஸ்பூன் சீரகம், ஒரு 3 வரமிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோ தான் போட்டு தாளித்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண பிறகு எடுத்து அந்த பொங்கலில் ஊற்றிடணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் நான் பண்ணது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்க்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? தயிர் பச்சடி. எல்லோரும் சட்னி பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் தயிர் பச்சடி தான் பண்ணுவோமே. பாருங்கள், பொங்கல் சுட பொங்கலும் தயிர் பச்சடி ரெடி. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் தயிர் பச்சடி. சாப்பிட்லாமா? வாங்க.